ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கல்கத்தாவில் ஒரு தம்பதி வாழ்ந்துன்னு இருந்தா. 2 பேருமே மகா பெரியவாளோட தீவிர பக்தர்கள். அவளுக்கு எல்லாமே மகா பெரியவா தான். அவள் வீட்டுக்கு ஒரு பால்காரர் தினமும் பால் கொடுத்துட்டு இருந்தார். அவரை யாரோ ஒரு பால் கொடுக்குறவரை அவள் நினைச்சதே இல்லை. குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் பழகின்னு இருந்தா. இந்த தம்பதியரோட உறவுக்காரர் ஒருத்தருக்கு சென்னையில் கல்யாணம். அதுக்காக சென்னைக்கு வந்திருந்தா. ஏதோ சில காரண காரியங்கள்னால அவள் 2 பேரும் சென்னையில் 3 மாதம் தங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. சென்னையில் நிறைய கோவில்களுக்கு போனால் காஞ்சி மடத்தில் 4-5 நாள் தங்கி மகா பெரியவாளை தரிசனம் பண்ணினா. 3 மாதம் சென்னையில் சந்தோஷமாக இருந்துட்டு கல்கத்தாக்கு திரும்பினா. விடிகாலம்புற நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தா. வீட்டுக்கு வந்ததும் இப்போ பால் வந்தா காப்பி கலந்து குடிக்கலாமேன்னு நினைக்கிறச்சேயே வாசல் கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. பார்த்தா பால்காரர் தான் நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்ததும் அந்த பெண்மணிக்கு அதிர்ச்சி ஆயிடுத்து. அந்த பால்காரர் இழைச்சு துரும்பா இருந்தார். முகத்தில் வியாதி களை, நிற்க கூட முடியாமல் தடுமாறினார். இந்த பெண்மணி என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கேன்னு பதறிண்டே கேட்டா. அம்மா, எனக்கு கேன்சர்மா. டாக்டர் எல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டாம்மா. நான் போகிறதுக்கு நாள் குறிச்சிட்டாங்கம்மான்னு அழுதுண்டே சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, சாகிற வயசா உனக்கு, நீ போயிடுவேன்னு சொல்கிறதுக்கு டாக்டர் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா அப்படின்னா. சொல்லுங்கம்மா, நீங்கள் நல்லது தான் சொல்வீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேம்மான்னார். நான் ஏற்கனவே எங்கள் குருவை பற்றி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவர் சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்கார். நீ எங்கள் கூட வா, நாளைக்கே நாம் காஞ்சிபுரம் போய் நம்ம நிலைமையை அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் ஆசீர்வாதத்தில் உனக்கு வந்த கேன்சர் குணமாயிடும் அப்படின்னா. அவர் சரிம்மா வரேன், இந்த வியாதி குணமானா போகிறோம் அப்படின்னார். மறுநாளே இந்த தம்பதி பால்காரை அழைச்சிட்டு சென்னைக்கு ரயில் ஏறிட்டா. சங்கர மடத்துக்கு வந்து பெரியவா பார்வைப்படுற இடத்துல பால்காரரை உட்கார வச்சுட்டு இவாளும் பக்கத்தில் உட்காந்துண்டா. ஆனால் என்ன காரணமோ பெரியவா இவா இருந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. சரி, கவலைப்படாத, ஏதோ காரணத்தினால தான் நம்மளை பார்க்காம தவிர்த்திருக்கார். எத்தனை நாளானாலும் அவர் நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மடத்திலேயே ராத்திரி படுத்துட்டுட்டா. அசதியில் நன்னா தூங்கிட்டா. ராத்திரி 12 மணி இருக்கும். பெரியவா தூங்கின்னு இருந்த இந்த 3 பேரோட தலைப்பக்கம் வந்து நின்னார். ஆனால் பெரியவா நிற்கிறது 3 பேருக்குமே தெரியல. பெரியவா கையில் இருந்த கொம்பால் தரையில் தட்டினார். 3 பேர் பதறிண்டு எழுந்தா. அவர் பால்காரரை பார்த்து, நீ யாரு, என்ன விஷயமா வந்திருக்கேன்னார். அவரால் பேசவே முடியல. பக்கத்தில் பெரியவாளை பார்த்ததும் வாயடைச்சு போச்சு. இந்த பெண்மணி ஏதோ சொல்ல நினைக்கிறா, ஆனால் அவளாலையும் பேச முடியல. பெரியவாளே தொடர்ந்து பேசினார். நீ பாலில் தண்ணி கலப்பியா இல்லை தண்ணியில் பாலை கலப்பியான்னு கேட்டார். அந்த பால்காரர் அப்படியே உறைஞ்சி போயிட்டார். நான் செஞ்சது தப்பு தான் பெரியவா, பணத்தாசையில் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்கோ, இனிமே இந்த தப்பை பண்ணவே மாட்டேன்னு கதறினார். உன் தப்பை நீ உணர்ந்துட்ட, அது போதும்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டார். மறுநாள் கார்த்தால தரிசனத்தின் போது தன்னோட கழுத்தில் இருந்த எலுமிச்சம்பழ மாலையிலிருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை ஆசீர்வாதம் பண்ணி பால்காரர்கிட்ட கொடுத்து, ஊருக்கு போ, நியாயமாக வியாபாரம் பண்ணுன்னு சொன்னார். 3 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் பால்காரர் கலப்படம் பண்ணாமல் நல்லபடியாக பால் கொடுத்தார். அவரோட வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாச்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் சௌக்கியமாக இருந்தார். குருவோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்டா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பறந்து போயிடும். நாம் கஷ்டப்படவே மாட்டோம். அவர் நம்மளோட குறைகளை நமக்கு சுட்டி காட்டி திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவார். இது எல்லாத்துக்கும் அவர் எதிர்பார்க்குற ஃபீஸ் என்ன தெரியுமா? நம்பிக்கை. நம்புவோம், பலனடைவோம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.